வெல்கம் பேக் டு அனதர் vlog. ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷலாக புதினா வச்சு பீஃப் செமி கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம சொன்ன மாதிரியே 1/2 கிலோ பீஃபு எலும்போடு கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போடுறேன், புதினா. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் புதினா பீஃப் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரியே பூண்டு நீளமாக கட் பண்ணது, இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது, மீடியம் சைஸில் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகா ஒரு 5-6, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், சோம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். லெமன் ட்ராப்ஸ் கூட விட்டுருவோம். மிளகாத்தூள், லைட்டாக மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஊரில் பீஃப் மசாலா கிடைக்காதனால மட்டன் மசாலா ஒரு சைஸில் முக்காவோட லெமனோட ட்ராப்ஸ் ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ லெட் மிக்ஸ் இட் அகெயின் வெல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக இதில் ஆயில் ஊற்றி லைட்டாக இதில் தண்ணி ஊற்றி கொடுத்துடலாம். லைட்டாக ஊற்றினா போதும், பிகாஸ் பீஃப்லேருந்து நல்லா தண்ணி இறங்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 5-6 விசில் எடுப்போம். ஸோ கைஸ், ப்ரெஷர் 6 விசில் எடுத்துருக்கோம் மொத்தம். ப்ரெஷர்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பீஃப்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாமா? பீஃப்லாம் நல்லாவே வெந்திருக்குங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ நம்ம பேன் வச்சு லெட் வி ஆட் த ஆயில். ஸோ கைஸ், எண்ணெய் சூடாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பூண்டு, தட்டி போட்ட பூண்டு, சாம்பார் வெங்காயம், மீடியம் சைஸில் வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த கண்ணாடி படம் மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ஏற்கனவே சொன்ன மாதிரியே புதினா பீஃப் தான். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி ஆஸ் பர் யுவர் ரெஃபர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் ஜீரகத்தூள் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன், பிகாஸ் பீஃப்ன்றனால ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு. மஞ்சத்தூள். ஸோ மசாலாஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அந்த ரா ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ மசாலா புதினாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கட் பண்ணி ஆட் பண்ணால் இந்த
டொமேட்டோவோட அந்த நீர் கிடைக்காது. இந்த நீர் கிடைக்கிறதுக்காக நான் எப்போவுமே இப்படி பிழிஞ்சு தான் போடுவேன். கையில் பிழியறதுனால ஒன்றும் இல்லை, கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தான் பிழிகிறேன். ஸோ ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஸோ இப்படி பிழியும் போது என்னென்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த புளி தண்ணி, அந்த தக்காளி இருக்கிற ஒரு புளிப்பு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி நம்மளுக்கு அந்த கிரேவியில் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்படி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மசாலாவோட தக்காளி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்கி எடுக்கணும் அது. ஸோ நான் என்ன குக் பண்ணாலும் அதை என்னோடய ஓன் ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஐ பிளான் டு ஸ்டார்ட் அனதர் சேனல் ஆல்சோ, மலையாளம் எடிஷன். மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். Recipe of Malayali is available in my channel, also in my family, my channel family members. So மலையாளிக்காக நான் மலையாள சேனலும் ஓப்பன் பண்ண பிளான் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா தக்காளி இதில் வதங்கி வரட்டும் கைஸ். ஒரு 2 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். லைட்டாக சவுண்டு போடாமல் போகும். ஸோ கைஸ் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து மெயின் இதோட பீஃபோட இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒன்று வந்து பீஃபு, இன்னொன்று வந்து புதினா. ஸோ லெட் வி ஹேவ் த புதினா. ஸோ கைஸ் ஒரு புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ புதினா போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு மூடி வச்சுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த ஆயிலெலாம் நல்லா மேலே ஏறி வந்துச்சு. ஸோ இதே இதில் நம்ம முன்னாடி ஃபேட் பீஃப் வேக வச்ச அந்த ஃபேட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ பீஃப் ஆட் பண்ணிடலாம். ஸோ பீஃப் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பீஃப்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஸோ கைஸ் ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போது பீஃப்லாம் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா அந்த கிரேவியில் நல்லா அந்த வேக வச்சிட்டோம். ஸோ நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி. அந்த கிரேவியில் வந்து அந்த புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக அப்சர்வ் ஆகுது, நமக்கு அந்த டேஸ்ட் ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம கொத்தமல்லி தூவி போட்டுடலாம். So hope you guys are enjoyed today's vlog and see you on next vlog. Till then, don't forget to subscribe my channel. So நம்ம மலையாளம் எடிஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். நிறைய பேர் என்கிட்ட மலையாளத்தில் கூட போடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் நம்ம வீடியோ ஒன்றா தான் இருக்கும், லாங்குவேஜ் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து மலையாளத்தில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் forget to subscribe the channel and see you on next vlog. Till then, bye bye.